ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் மினி விலாக் டே 1 பார்க்கலாங்க. ஸோ மார்னிங் ஏஞ்சதுமே 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம். இந்த சம்மரில் நம்ம வந்து டீ காஃபி பால்லாம் குடிக்கிறது போல் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. ஸோ அந்த வயிறு வெந்திருக்கிறதுலாம் கூட சரியாயிடும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கிளாஸ் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். முதல் நைட்டே ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வச்சு ஸோ மார்னிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அது நான் வீடியோ வந்து அப்கமிங் நான் ஷேர் பண்ணுறேன், எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவே அவங்க ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. மார்னிங் அவங்க ஆஃபீஸ் போகும்போதே வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளம்பழம், அப்புறம் ஒரு சப்போட்டா. நான் மார்னிங் ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் இந்த ஃப்ரூட் சேம் ஒரு ஆப்பிள், மாதுளம்பழம் ஒன்று, அப்புறம் சப்போட்டா ஒன்று வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 11 மணி போல் இது வந்து நான் சாப்பிட்டேன். தினம் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் தான் இன்றைக்கி செஞ்சேன். எல்லோரும் வந்து சைடிஷ் ஒரு குழம்போட சேர்த்து ரசம் செய்வாங்க. இன்றைக்கி நான் மெயின் டிஷ்ஷே ரசம் தான் வச்சுருக்கேன். கூட தொட்டுக்க பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு செஞ்ச கருவாட்டு கொஞ்சம் இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் முட்டையை ஆட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பெஷல் டிஷ் வந்து செஞ்சுருந்தேன். அது ஒரு வீடியோ நான் கூடிய சீக்கிரம் அதையும் அப்லோட் பண்ணுறேன். இது நியூ ரெசிபி, மை ஹஸ்பண்ட் சொன்ன ரெசிபி. இது நைட்டுக்கு பிரியாணி வந்து கடையில் வாங்கிட்டோம். எங்கள் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 170 rupees தான். சிக்கன் இங்கே வந்து ஃப்ரை பிரியாணின்னு சொன்னால் உள்ள பீஸ் இருக்காது, பிரியாணியில் ஃப்ரை தனியாக கொடுத்துருவாங்க. இங்கே கோங்குரா இருக்கும், அப்புறம் சாம்பார் மாதிரி இருக்கும், குருமா ஒன்று, அப்புறம் வந்து மோர். இங்கே வந்து வெங்காய பச்சை தர மாட்டாங்க, மோராக தருவாங்க. வெங்காயம் அண்ட் எலுமிச்சம்பழம் வந்து தனியாக கொடுத்துருவாங்க பீஸாக. நைட்டி பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சீரக வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஜீரக தண்ணி கொதிக்க வச்சு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அவ்வளோதான், என்னோட டே வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுபடி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மோனிகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.